ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி மெஷர்மெண்ட் உள்ள ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எப்பவும் போல் 6 இன்ச் டின்னில் நான் கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டேன். அது 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு சுகர் சிரப்பில் கொஞ்சமாக செர்ரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இதுக்கப்புறம் எப்பவும் போல் பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கு மேலே கொஞ்சமாக செர்ரி க்ரஷ்ஷு, அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் செர்ரீஸு இதெல்லாம் ஆட் பண்ணி எப்போ போல் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு என்ன போடுமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரியே நான் வந்துட்டு 3 லேயர்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு லேயர் வைக்கும்போது நம்ம சைடில் இருக்கும்ல அதை இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு ஐசிங் நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 2 லேயர்ஸ் நம்ம அப்படி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு கேக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்காக அப்படி பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இந்த கேக் டிசைன் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இருக்கிற ட்ரெடிஷ்னலாக இருக்க பிளாக் ஃபாரஸ்ட் அந்த டிசைன் கிடையாது. கஸ்டமர் ஒரு பிக்சர் சென்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டிசைனில் வேணும் அப்படின்னாங்க. ஓகே, ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அது பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் அந்த மாதிரி தான் டிசைனில் இருந்தது. ஓகே, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்களும் கேக் ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையில் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே கூடநகர் ஆணையூர் சரௌண்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு கிளைமேட் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஐசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா க்ரீம் ரொம்பவே சீக்கிரத்தில் மெல்ட் ஆயிடுது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப லிக்யூட் மாதிரி ஆயிரும் க்ரீமு. எதுவுமே க்ரம் கோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் ரெடி பண்ணி எடுத்தேன் நான். ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உடனே நான் போர்டையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம க்ரம் கோட் போட்ட உடனே க்ளீன் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு நீட்டாக இருக்கும். கேக்கு ஐசிங் பண்ணி எடுத்தது நீட்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே க்ரம் கோட் போட்ட உடனே நம்ம போர்டை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மெயின் கோட் ஐசிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது ஜஸ்ட்டு ஒயிட் கலர் க்ரீம் தான், அவங்க கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒயிட் கலர் க்ரீம்லேயே நம்ம மெயின் கோட் ஐசிங் பண்ணி நீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன் இஸ்டு ஒன் அந்த ரேஷியோவில் சாக்லேட் கனாச் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் மேலே ட்ரிப்பிங்கை நான் கொடுக்க போகிறேன். இந்த கனாச் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதனால் ட்ரிப்பிங் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்தது. இருந்தாலும் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி நான் ட்ரிப்பிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரியே சாக்லேட் க்ரீம் வச்சுட்டு ரோஸ் நாசல் வச்சு டிசைன் பண்ணி, சிம்பிளான டிசைன் தான், அவங்க கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நான். இதுக்கப்புறம் அவங்க ஹாப்பி பர்த்டே டாப்பர்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் செட் பண்ணி எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்துட்டு நான் பாதாம் வந்து துருவி வச்சுருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ அதை மாதிரியே நான் சைடில் ஃபுல்லாக டிசைன் பண்ணி எடுத்துட்டேன் நான். பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் கேக் அந்த மாதிரி தான் டிசைனில் இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா கேக்கோட ஃபைனல் லுக். இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.